சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்துஜி. இன்றைக்கி நான் மாங்காய் ஊறுகாய் போடுறேன். இந்த மாங்காவை நல்லா அலம்பிட்டு தொடச்சிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா நல்லெண்ணெய் போட்டு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இப்படி குளிக்க வச்சுட்டேன். இந்த எண்ணெயில் இதெல்லாம் மசாலா தான் ஒட்டணும் இல்லையா, அதனால ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு கோட்டிங் எல்லா மாங்காய்க்கும் நம்ம கொடுத்துட்டோம் மஞ்சத்தூள் போட்டு. அதுக்கப்புறம் இது வந்து 6 டம்ளர் மாங்காய், இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்தேன்னா இது 200 கிராம்ஸ், இது 1 கிலோ மாங்காய். ஸோ 6 டம்ளர் மாங்காய், அதுக்கு 1 டம்ளர் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் அரை டம்ளரு முக்கால் டம்ளர் கல் உப்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து கடுகும் வெந்தயம், கடுகு வந்து 3/4 கப்பு, வெந்தயம் 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது வந்து இதையும் போட்டுடுறேன். அப்புறம் இதில் வந்து நான் எப்போ பெருங்காய பொடி எல்லாத்தையுமே போடுவேன், ஸோ ஒரு வாசனை கொடுக்கும். அதுக்கப்புறமா நல்லெண்ணெய், உங்களுக்கு பாருங்கள் நல்லெண்ணெய் மெஷர் பண்ணி காட்டுறேன். இது ஒரு 200 கிராம் போடணும், 200 250 கொஞ்சம் போடலாம், அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம கை வைக்காமல் இதை போட்டு நல்லா கலரணும். கலரிட்டு அப்படியே ஒரு பதத்தில் போட்டு அமுக்கி வச்சிட வேண்டியது தான். இது 3 நாள் பொறுத்து மேலே எண்ணெய் வந்துடும். அப்போ இட்ஸ் ரெடின்னு அர்த்தம். எவ்வளோக்கு எண்ணெய் மேலே வருதோ அவ்வளோக்கு அது ஊறி போச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான்.